Hello everyone, welcome to Aram TNPSC Academy and myself Silambarasan, faculty of History Department. இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே, ஜியோகிராஃபிக்கல் இம்பீட்டஸ் ஃபார் யூரோப்பியன் ட்ரேட் வித் இன் இந்தியா. ஓகே, இது மாடர்ன் டைமில் போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷர்ஸ், டேனிஷ், ஃப்ரெஞ்சர்ஸ் இவங்க வந்ததை பற்றி மட்டும் கிடையாது. ஓகே, நமக்கு இந்தியாவிலிருந்து ஐரோப்பா வரைக்கும் வணிகம் நடந்தது அப்படின்னு பார்த்தா அது நம்மளுடைய சங்ககாலம் பீரியட்லேருந்தும் ரொம்ப அதிகமாக வணிகம் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஏன்ஷியன் பீரியடில் நமக்கு நார்த் இந்தியாவில் மௌரியன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மௌரியர்களும் சரி அந்த காலகட்டங்களில் ஐரோப்பா வரைக்கும் மிகப்பெரிய வணிகம் அப்படிங்கிறதெல்லாம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி இவ்வளோக்கு வணிகம் ஏன்ஷியன் பீரியடில் ஆரம்பம் முதற்கொண்டு ஓகே மாடர்ன் பீரியட் வரைக்கும் வணிகம் நடக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இது நம்ம எதோட தொடர்பு படுத்தி பார்க்குறோம் அப்படின்னா புவியியலோடு சேர்த்து தொடர்பு படுத்தி பார்க்குறோம். ஓகே, புவியியல் சார்ந்த காரணங்கள் என்னென்னலாம் இந்தியாவோட பண்ணக்கூடிய வணிகத்துக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல லொக்கேஷன் அண்ட் கோஸ்டல் லைன் அப்படிங்கிற இந்த விஷயத்த சொல்கிறோம். லொக்கேஷன் இந்தியா எப்படி அமைஞ்சிருக்கு? ஓகே, உலக வரைபடம் எடுத்து பார்க்கும்போது இந்தியா பழமையான ஏன்ஷியன்ட் ட்ரேடிங் ரூட், ஓகே பழமையான ஏன்ஷியன்ட் ட்ரேடிங் ரூட் அதுக்கு நடுவில் அமைந்திருக்கிறது. அப்படின்னும் எப்படி ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, நமக்கு சீனாவிலேருந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம் டியூரேஷன்ஸில் சில்க் ரூட் அப்படிங்கிறதெல்லாம் யூரோப் வரைக்கும் ஓடி இருந்திருக்கு. அதில் நிலப்பகுதி வாயிலாக போகக்கூடிய சில்க் ரூட் அப்படிங்கிறதும் உண்டு. இன்னொரு பக்கம் ஓகே கடல் வாயிலாக போகக்கூடிய மேரிடைம் சில்க் ரூட் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு. இது ஒரு பக்கம். ஓகே, அப்போ சீனாவுடைய சில்க் ரூட் அது போகுது அப்படின்னா அதில் மேரிடைம் சில்க் ரூட் அப்படிங்கிறது இந்தியன் ஓஷன் அது வழியாக போகுது அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் சில்க் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் ரூட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொஞ்சம் நார்த்தன் சைடில் ஓடுது. பட் அந்த இடத்த கூட இந்தியாவிலேருந்து ஒரு ரூட் ட்ரேடிங் ரூட் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ஷன் அப்படிங்கிறது பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இந்த காரணங்களால் சீனாவிலேருந்து போகக்கூடிய வணிக பாதை அதனுடைய மிட் பாயிண்ட்டாக இருக்குது. இது ஒன். இன்னொன்று என்னென்னா வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய யூரோப்புக்கும் ஓகே ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், இந்த லாவோஸு, கம்போடியா, வியட்நாம், ஓகே மலாய் பெனின்சுலா, இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகளில் இருந்து ஓகே ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய வணிகம் ஓகே அது எதை தாண்டி போகணும் அப்படின்னா இந்தியன் ஓஷனை தாண்டி போகும். அப்போ இது ஒரு மிட் பாயிண்ட்டாக அமையுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ அதனால தான் இட் ஆக்ட் அஸ் அ மிட் பாயிண்ட் பிட்வீன் யூரோப் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா நேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வணிக பாதைகள் போகிறதுக்கு நடுவில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரீசன். தென் கோஸ்டல் லைன் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவுடைய கோஸ்டல் லைன் கிட்டத்தட்ட 7500 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டு இருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கோஸ்டல் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோஸ்டல் லைனில் நமக்கு நிறைய நேச்சுரல் போர்ட்ஸ் இயற்கையாக அமைந்த துறைமுகங்கள் அப்படிங்கிறதும் உண்டு. ஓகே, இயர்லி யூரோப்புக்கு நடக்கக்கூடிய வணிகத்துக்கு முக்கியமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஏன்ஷியன் பீரியட் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ஏன்ஷியன் பீரியடில் நமக்கு சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சங்கம் பீரியட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சங்கம் பீரியட்ஸில் முக்கியமான துறைமுகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா ஓகே முசுரி, தொண்டி, கொர்க்கை, அரிக்கைமேடு, பூம்புகார் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான துறைமுகம் தென்னகத்திலிருந்து அப்படின்னு பார்க்கலாம். இதே நார்த்தன் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான துறைமுகங்களாக பருகாச்சா அப்படிங்கிற துறைமுகமோ இல்லை தாமிரிலிப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுகமோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பருகாச்சா, தாமிரிலிப்பட்டி, முசிறி, ஓகே தொண்டி, கொர்க்கை, அரிக்கமேடு அப்படிங்கிற இந்த துறைமுகங்கள் எல்லாமே நமக்கு கோஸ்டல் லைனில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் இதன் மூலிமா என்ன பண்ணியிருந்துருக்கோம், நம்ம அதிகமாக வணிகம் அப்படிங்கிறது ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினால இந்தியாவை நோக்கி ஐரோப்பியர்கள் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரி, இது ரெண்டு ரீசன் மட்டும்தானா? ஓகே, லொக்கேஷன் அண்ட் கோஸ்டல் லைன் மட்டும்தான் ரீசனா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இன்னொரு பக்கம் எடுக்கிறோம் அப்படின்னா சாயிலுடைய டைப்ஸ்.
ஓகே, யூரோப்லையும் நிறைய சாயில் டைப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் அங்கே இருக்கக்கூடிய மண்ணுடைய வளம் எதற்கு உகந்ததாக இருக்குன்னா, அந்த இடத்துல பெரிய பெரிய சைஸில் லீவ்ஸ், ஓகே, இலைகள் கொண்ட மரங்களோ இல்லை செடிகளோ அதை தான் அங்கே அதிகமாக விளைவிக்க முடியுது. இல்லை மலை பிரதேசங்களாக இருக்குன்னா அந்த பைன் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நூல் மாதிரியான இலைகள் கொண்ட மரங்கள், அதை அதிகமாக காண முடியுது. அதே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அலுவியல் சாயில், ஓகே, பிளாக் சாயில், ரெட் லேட்ரைட், ஆரிட், மவுண்டேனியஸ், ரெட் அண்ட் பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை சாயில் இருக்கிறது மட்டும் கிடையாது. இது எல்லாமே எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு பாருங்க. இந்தியாவுடைய மூளை முடுக்குகள் எல்லாத்தையும் வேறு வேறு டைப் ஆஃப் சாயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இதன் மூலிமா இந்தியாவுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பயிர்களை பயிரிட முடியும். நமக்கு அதுக்கு உகந்ததாகவே என்ன இருந்திருக்கு, எல்லா கோஸ்டல் லைன்லேயும் நிறைய துறைமுகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய விளைச்சல் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஈஸியாக என்ன பண்ண முடியும், துறைமுகங்கள் மூலியமாக நம்ம ஐரோப்பாவுக்கு கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்மம் இந்தியாவில் இருக்கிறது அப்படின்னு நம்ம சிறப்பம்சமாக சொல்லிடலாம். இன்னொரு பக்கம் யூரோப்பை எடுத்து பாருங்க. யூரோப்பில் இந்த மேப்பில் நான் எதை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, யூரோப்பில் இருக்கக்கூடிய மண்ணுடைய வளத்தை சார்ந்து. ஓகே, இந்த மேப்பை நீங்கள் உத்து பார்க்கும் போதே யூரோப்புடைய வெஸ்டர்ன் பார்ட், நார்த்தன் பார்ட், ஓகே, அண்ட் சதர்ன் பார்ட், இந்த ஏரியாவிலலாம் ரெட் கலரில் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இல்லையா. இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி லோவாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. யூரோப்பை பொறுத்தவரையும் யூரோப்பில் அதிகமான விளைச்சல்கள் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஈஸ்டர்ன் சைடில் இருக்கும், இல்லைன்னா நார்த்தன் சைடில் கொஞ்சமாக இருக்குது. அதுவும் இங்கிலாந்து எடுத்து பாருங்கள். இங்கிலாந்துடைய வெஸ்டர்ன் பார்ட், நார்த்தன் பார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சலுக்கு உகந்த மண்ணா அது அப்படின்னா அது கிடையாது. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. ஓகே, அப்போ சாயில் இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது ஓகே, ஆனால் அந்த சாயிலுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா குவாலிட்டி எஃபிஷியண்ட்டாக இல்லை, ஆஸ் லைக் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மண்ணுடைய வளத்தின் மாதிரி அங்கே வந்து மண் வளம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லாததுனால அங்கே என்ன பண்ண முடியாது, விவசாயத்தை சிறப்பாக செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம். அப்போது இதுவும் ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸாக ஓகே இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நோக்கி அவர்கள் வருவதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ சொல்கிறோம், ஏன்ஷியன் பீரியடாக இருந்தாலும் சரி, மிடிவலாக இருந்தாலும் சரி, மாடர்ன் பீரியடாக இருந்தாலும் சரி, எல்லா பீரியட்லையும் இதை தான் சொல்கிறோம். அண்ட் மூணாவது என்ன அப்படின்னா, யூரோப்ப நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டதாக இருக்குது, டெம்பரேட் ரீஜியன். ஓகே, டெம்பரேட் ரீஜியன் இந்த ரீஜியனில் இருக்குது. அதே இந்தியா இருக்கக்கூடிய ரீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்க, சப்ட்ராபிக்கல் ரீஜியன் அப்படிங்கிற இது. அப்போது இந்த டெம்பரேட் ஜோனுக்கும் சப்ட்ராபிக்கல் ஜோனுக்கும் இடையில் ஓகே, ஸோ இந்த இடையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது. டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ரெயின்ஃபால் வேறு வேறு மாதிரி இருக்கும், சீசன்ஸ் மாறி இருக்கும், வெஜிடேஷன் அண்ட் கிராப்ஸ் மாறி இருக்கும், அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது மாறி இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க, ஈக்குவேட்டோரியல் இருக்குது. ஈக்குவேட்டாருக்கு கொஞ்சம் பக்கத்தில் 23.5 டிகிரி டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குது அப்படின்னா அது இந்தியாவை கட் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கம்பேர்ட் வித் ஆஃப் யூரோப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். ஓகே, இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு சூட்டபிளாக இருக்குன்னா சில பயிர்கள் சிறப்பாக விளைவதற்கு துணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரெயின்ஃபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் வந்து ரெயின்ஃபால் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மான்சூன் விண்டை சார்ந்திருக்கு. தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஓகே, அந்த தென்மேற்கு பருவக்காற்றின் மூலியமாக நமக்கு ப்ரீ டிஃபைன் பண்ண நாட்களில் சரியாக மழை அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஓகே, ஸோ அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வந்து மழை கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம்னா அது எதை வச்சு, ஓகே, நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனை பேஸ் பண்ணி. ஓகே, அப்போ ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ரெயின்ஃபால் அப்படிங்கிறத எங்கே பார்க்க முடியுது, அது இந்தியாவில் பார்க்க முடியுது. பட் இதே விஷயத்தை நீங்கள் யூரோப்பில் பார்க்க முடியுமானா முடியாது. ஓகே, யூரோப்பில் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ரெயின். ஓகே, எப்போ வேணாலும் மழை வந்துக்கிட்டே இருக்கும், அது பெய்யும், அப்புறமேட்டுக்கு திடீர்னு இல்லாமல் போகும், திடீர்னு பெய்யும், அப்படி இருக்கும். ஒரு அன்பிரடிக்டட் அன்சர்டைன் ரெயின்ஃபால் இருக்க காரணத்தால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன பண்ண முடியாது, நமக்கு தேவையான பயிர்களை இந்த டைமை பேஸ் பண்ணி விளைவிக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் சீசன்ஸ்.
இந்தியாவில் நம்ம சொல்லும் போது சொல்லுவோம் 4 வகையான சீசன்ஸ் உண்டுன்னு. பட் மேஜர் சீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் அண்ட் சம்மர், அதுதான் மெயின். ஓகே, மீதி சீசன்ஸ் வந்து பெரிய லெவலுக்கு மாறுதல்கள் கொடுக்குதா இல்லை சேஞ்சஸ் கொடுக்குதா அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் கிடையாது. ஓகே, அதே யூரோப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூரோப்பில் 4 வகையான சீசன் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருந்திருக்கும். இது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் வெஜிடேஷன் அண்ட் கிராப்ஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நமக்கு டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத அதிகமாக காண முடியும். அப்போ டெசிடியஸ் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இதே நீங்கள் யூரோப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரோப்பில் ப்ராட் லீவ்டு வெஜிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இலைகள் கொண்ட வெஜிடேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இல்லைன்னா த ஸ்பைன் லீஃப்டு வெஜிடேஷன் அப்படிங்கிறத பார்க்க முடியும். எங்கெங்கெல்லாம் நமக்கு மலை பிரதேசங்கள் இருக்கோ அங்கெல்லாம் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ அந்த கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டில் மோஸ்ட்லி வந்து கன்சியூமபிள் ஃபுட் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ இது மாதிரியான மாறுதல்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இருக்க காரணத்தால் இந்தியாவில் விளையக்கூடிய பொருட்கள், ஓகே, அதுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது யூரோப்பில் அதிகமாக இருக்கும். ஓகே, அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இங்கே நமக்கு வெஜிடேஷன் அண்ட் கிராப்ஸில் அவங்களுடைய வெஜிடேட்டிவ் ப்ராக்டிஸ்க்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் ப்ராக்டிஸ்க்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸஸும். ஓகே, இப்போ நமக்கு நெல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெல் விளைவிக்கிறதுக்கு ஓகே இந்த பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வருஷத்தில் 3 பட்டம் சில இடங்களில் விளைவிப்பாங்க, சில இடத்துல 2 பட்டம் விளைவிச்சுட்டு ஒரு பட்டம் வந்து சும்மாவே விட்டுருவாங்க. ஓகே, இதே மாதிரி யூரோப்பில் விளைவிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகே, ஏன்னா அங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் ஓகே, மீதி 6 மாதம் வந்து பயங்கர குளிராக இருக்கும்போது அந்த இடத்துல வெஜிடேஷன்ஸ்லாம் பெருசாக பண்ணிட முடியாது. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட இந்த ரீசன்ஸ் ஓகே பேஸ்ட் ஆன் லாட்டிடியூட், ஓகே லாட்டிடியூட் டிஃப்ரென்ஸ்னால ஓகே நமக்கு சப்ட்ராபிக்கல் ரீஜனில் விளையக்கூடிய பொருட்களுக்கு ரொம்ப அதிகமான டிமாண்ட் அப்படிங்கிறது டெம்பரேட் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு இருக்குது. ஓகே, டிமாண்ட் இருக்க காரணத்தினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவோட வணிகம் அப்படிங்கிறத ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன பொருட்கள் அப்படி டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் நிறைய பொருட்கள் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இட் வாஸ் அ ஸ்பைசஸ். ஓகே, ஸ்பைசஸ் ஓகே, இந்த வாசனை பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது இது மிளகாவாக இருக்கலாம், பெப்பராக இருக்கலாம், ஓகே இது காடமமாக இருக்கலாம். ஓகே, எல்லா பொருட்களையும் எங்கே அதிகமாக பார்க்க முடியுது அப்படின்னா இந்த சப்ட்ராபிக்கல் ரீஜன் இந்தியாவில் அதிகமாக பார்க்க முடியுது. இதை விட்டால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா. ஓகே, ஸோ அந்த ரீஜனில் வந்து ஸ்பைசஸ் அப்படிங்கிறத அதிகமாக பார்க்க முடியும். இந்த பொருட்கள் எல்லாமே மோஸ்ட்லி வந்து யூரோப்பில் விளைவிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனுக்கு அங்கே அவங்களால என்ன பண்ண முடியாது, இந்த பெப்பர், காடமம், சின்னமன், ஓகே ஸோ இதெல்லாம் விளைவிக்க முடியுமானா முடியாது. ஏன், இதுக்கு தேவையானது மாடரேட் டெம்பரேச்சர். ஓகே, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மழை பெய்ய வேண்டும். ஓகே, கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் மாடரேட் டெசிடியஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்படிப்பட்ட தன்மம் அப்படிங்கிறது யூரோப்பில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஸோ அதனால் இது விளையக்கூடிய இடமாக இந்தியா அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம காட்டன் ப்ராடக்ட்ஸ், பருத்தி, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பருத்தி விளைவிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தா பிளாக் சாயில். ஓகே, பிளாக் சாயில் ஒரு பக்கம் நல்லா தேவையாக இருக்கும், இன்னொரு பக்கம் நீர் வளம் அப்படிங்கிறது இருக்கணும். ப்ளஸ் வருஷத்தில் பாதி நாள் வெயில் காலமாக இருக்கணும், பாதி நாள் மழைக்காலமாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பிளாக் சாயிலில் என்ன விளையும், இந்த காட்டன் ப்ராடக்ட்ஸ், பருத்தி அப்படிங்கிறது விளையும். இப்படிப்பட்ட தன்மம் இந்தியாவில் இருக்குது. சரி, அப்போ யூரோப்பில் இல்லையா சார் பிளாக் சாயில்னா? யூரோப்பில் இருக்குது. பட் என்னென்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய பிளாக் சாயில் எல்லாமே போரஸ் கண்டென்ட் அதிகமாக கொண்டு இருக்கும். ஓகே, யூரோப்பில் இருக்கக்கூடிய பிளாக் சாயில் போரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி காட்டனை அங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் அவங்களுக்கு இந்த தேவைங்கிறது இருக்குது. ஓகே, இந்த காட்டனை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல்ஸ், ஆடைகள் அப்படிங்கிறத உற்பத்தி செய்து அதனுடைய அவுட்கம்மாக நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உற்பத்தி செய்து அவங்களால விற்பனை செய்ய முடியும். ஓகே, அப்போ ரா மெட்டீரியல்ஸான ஓகே காட்டன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கே தான் கிடைக்குதுங்க, இந்தியாவிலேருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். ஓகே, நம்ம மாடர்ன் பீரியட் மட்டும் பார்க்கல, ஏன்ஷியன் பீரியடும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஓகே, ஒரு காலகட்டங்கள்லாம் உலக அளவில் அதிகமான டைமண்ட் கிடைத்த இடம் அப்படின்னா அது இந்தியா மட்டும்தான். அதுவும் விஜயநகர சாம்ராஜ்யம் ஓகே அரௌண்ட் நமக்கு 14-15 செஞ்சுரி டைம் டியூரேஷன்ஸ் வரைக்குமே உலகத்தில் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அதிகமான டைமண்ட் இருக்கக்கூடிய இடம்னா அது இந்தியா மட்டும்தான்.
ஓகே, இன்றைக்கி நம்ம மாடர்ன் டைமில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆப்பிரிக்காவை சொல்லலாம். ஆனால் அந்த ஆப்பிரிக்காங்கிறதெல்லாம் 1870க்கு அப்புறமேட்டுக்கு தான் ஆப்பிரிக்காவுடைய இன்டீரியர் பார்ட்டில் டைமண்ட் இருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா ஒன்று இந்தியா, இன்னொன்று சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட். ஓகே, இந்த சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்டும் எப்போங்க 17th century 16th centuryக்கு அப்புறமேட்டு தான் அங்கே டைமண்ட் இருக்கிறதே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன்ஷியன் பீரியடில் உலக அளவில் ரொம்ப பாப்புலராக இருந்த டைமண்ட் அப்படின்னு பார்த்தா அது இந்தியன் டைமண்ட் தான். என்ன சொல்லணும்னா விஜயநகர சாம்ராஜ்ய அரசர்கள் அவங்க ஒரு காலகட்டத்தில் உலகத்தின் மிகப்பெரிய செல்வந்த நாடாக இருந்தது, ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் டைமண்ட் ட்ரேட் வித் யூரோப்பியன்ஸ். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட அந்த டைமண்ட் மட்டும் கிடையாது, இது இல்லாமல் கூட நிறைய ஸ்டோன்ஸ்லாம் உண்டு. லைக் ஜேட், டார்க்யூஸ், லாப்பிஸ் லூசில் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கள். ஓகே, இதெல்லாம் பேர் தான் இப்படி வித்தியாசமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த நவரத்ன கல்லுன்னெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஓகே, மோதிரத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ராசிக்காக. ஸோ அது மாதிரியான கற்கள் அந்த 9 கல் இருக்குது அப்படின்னா அதில் முக்கால்வாசி கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய கற்கள். இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஐரோப்பியர்கள் இந்தியாவை நோக்கி வந்தார்கள் அப்படிங்கிறது தான். தென் இது இல்லாமல் இன்னொன்றும் சொல்லலாம், இண்டிகோ கல்டிவேஷன். ஓகே, இண்டிகோ அப்படிங்கிற ஒரு செடி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் காலகட்டங்கள்லேருந்தே இந்தியாவிலேருந்து இண்டிகோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, இந்த இண்டிகோ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு டை ஒன்று கிடைக்கும். ஓகே, அதை நல்லா காய வச்சு அதை நல்லா அடித்து, ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பி எடுத்து காய வச்சு திருப்பி அடித்தாங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் டை மாதிரி ஒன்று வரும். அந்த டையை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஆடைகளில் வர்ணம் பூசுறதுக்கோ இல்லை பெயிண்டிங் வரைவதற்கோ ஓகே இந்த கலர்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ப்ளூ கலர் டை. ஓகே, ஸோ அதுக்கு தேவையான பொருள் இண்டிகோ கல்டிவேஷன் அப்படிங்கிறது எங்கே மட்டும்தான் பண்ண முடியும்னா இந்த சப்ட்ராபிக்கல் ரீஜனில் மட்டுமே. ஓகே, அதுவும் இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டிருந்திருக்கு இந்த இண்டிகோ கல்டிவேஷன் அப்படிங்கிறது. தென் சுகர் கேன். ஓகே, கரும்பு சாகுபடி பண்ணோம்னா ஒரு 1.5 வருஷம் இல்லைங்களா? ஓகே, இப்போ மாடர்ன் டைம்லலாம் ஒரு வருஷத்துலேயே பயிரெல்லாம் அறுக்கிறாங்க. ஓகே, அதுக்கு காரணம் இந்த ஹைப்ரிட் மெத்தட்ஸ் நிறைய உள்ளுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. ஓகே, முன்பு ஒரு காலகட்டங்கள்லாம் 1.5 வருஷம் வரையும் வரும். ஓகே, ஸோ இதுக்கு எப்படிப்பட்ட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேணும்? ஓகே, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருக்கணும். ஓகே, அதுக்காக வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கணுமான்னு இருக்கக்கூடாது. ஒரு சில காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் அப்படிங்கிறதும் இருக்கணும். ஓகே, செமி ஹியூமிடஸ் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படிங்கிறது யூரோப்பில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஓகே, அது எங்கே மட்டும்தான் கிடைக்கும், சப் ட்ராபிக்கல் ரீஜியனில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் உலக அளவில் எடுத்துக்கிட்டால் கூட அந்த கியூபா கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறைய சுகர் கேன் ஒரு காலகட்டங்களில் அதுதான் நம்பர் 1 ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேனாக இருந்தது. ஓகே, இப்போ அவங்க கியூபா கிடையாது. பட் இருந்தாலும் டாப் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபாவும் வரும். ஓகே, அந்த கியூபா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்ட்ராபிக்கல் ரீஜியனில் இல்லைனா ஈக்வேடாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் தான் அது இருக்கும். ஸோ அப்போ இந்த ரீஜியனில் மட்டும்தான் நமக்கு என்ன நடக்குங்க, சுகர் கேன் கல்டிவேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே, இதுக்கு இன்னொன்று என்ன தேவை அப்படின்னா பிளாக் சாயில் அப்படிங்கிறதும் அதிகமாக இருந்தது அப்படின்னா நல்ல குட் குவாலிட்டி சுகர் கேன் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் இந்தியாவில் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால டிமாண்ட் இருந்தது. அண்ட் இன்னொன்று ஓகே, காஃபி அண்ட் டீ கல்டிவேஷன். ஓகே, இந்த காஃபி அண்ட் டீ கல்டிவேஷன் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் சொல்லுவாங்க. இப்போ காஃபி கல்டிவேஷன் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன், அதுக்கு மழை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இல்லாமல் ஸ்லோப்பாக இருக்கணும். இதே டீ கல்டிவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டீ கல்டிவேஷனுக்கு மழை வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த தண்ணி மழை வந்து பெய்யுதுன்னு வைங்களேன், பெய்யக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது என்ன ஆகும், சீக்கிரமாக கீழ் நோக்கி வரும். இந்த டீ கல்டிவேஷனில் அதோடைய வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா, வேர்களில் வந்து தண்ணி ரொம்ப நேரம் சொதலாம் நிற்கக்கூடாது. ஓகே, நீங்கள் அசாம் ரீஜனுக்கு போனாலோ இல்லை தேயிலை தோட்டங்கள் எதுக்காக போனீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சறுக்குகள் இருக்கு இல்லையா, சறுக்குகள்லாம் கொஞ்சம் ஸ்டீப்பாக போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வேரில் ரொம்ப நேரம் வந்து தண்ணி நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ப்ளஸ் அதில் தண்ணியும் ஓடிக்கிட்டே இருக்கும், தண்ணி படணும், பட் அந்த தண்ணி என்ன ஆகணும், எல்லாமே வெளியே போகணும். மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது காஃபி கல்டிவேஷனை விட கொஞ்சம் அதிகமான மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது டீ கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இந்த ஒரு 2 வகையான மலைத்தொடர்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஓகே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா, அசாம் டீ
ஓகே, இந்தியாவில் டீ கல்டிவேஷனுக்கு ஃபேமஸ். காஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா ரீஜியன், ஓகே, இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களில் காஃபி கல்டிவேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது மாதிரியான 2 தன்மம் கொண்ட மலைகளும் இந்தியாவில் இருக்கின்றதுனால இது ரெண்டுத்தையுமே உற்பத்தி செய்ய முடியுது. இது ரெண்டும் யாருக்கு டிமாண்டாக இருக்குது? யூரோப்பியனுக்கு டிமாண்டாக இருக்குது. ஏன் இது இருந்தது அப்படின்னா அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடிட்டி ஆஃப் பிளட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ தட் கொஞ்சம் சுறுசுறுப்பாங்க இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்க ரொம்ப அதிகமாக எதை கன்சியூம் பண்ணுவாங்க? டீ அண்ட் காஃபி அப்படிங்கிறத கன்சியூம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு தேவையான அடிப்படை பொருளாக மாறுகிறது. அப்படிங்கிறதுனால தான் ஏன்ஷியன் டைம் டியூரேஷன்ஸ்லேருந்து மாடர்ன் டைம் டியூரேஷன்ஸ் வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இந்தியாவில் நடத்தக்கூடிய ட்ரேடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, மாடர்ன் டைமில் போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆல்டர்னேட் ரூட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்கன்றதை நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்ஸில். ஓகே, ஏன் காரணம் என்னென்னா ஒட்டாமன் டர்க்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? ஓகே, இந்த மொத்த பகுதியும் டாமினேட் பண்ணதுனால இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ட்ரேடிங் ரூட்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த அராப் ட்ரேடர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? யூரோப்புக்கு அதிகமான விலைக்கு அதை எல்லாத்தையும் பொருட்கள் எல்லாத்தையும் விற்றுருப்பாங்க. ஓகே, இந்த அதிகமான காசுக்கு வாங்குறத மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் ஆப்பிரிக்காவை சுற்றிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஓகே, ஆப்பிரிக்காவை சுற்றிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இப்போ இதில் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல்ஸ் 2 பேருக்குமே இந்தியாவுக்கான ட்ரேடிங் ரூட்டை கண்டுபிடிக்கணும்னு தான் ஒரு போட்டி இல்லைங்களா? ஓகே, ஸோ ஏன் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல்ஸ் இதுக்கு போட்டியாக இருந்தாங்க? ஏன் அவ்வளோக்கு அவங்களுக்கு டிமாண்ட் இருந்ததானா? எதுக்கு டிமாண்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தா ஸ்பைசஸ். அந்த ஸ்பைசஸில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது இட் வாஸ் அ பெப்பர். ஓகே, ஏன் பெப்பருக்கு இவ்வளோ டிமாண்ட்? ஓகே, நம்ம பொங்கல் சாப்பிட்டோம்னா பெப்பர் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுருவோம். ஆனால் அந்த பெப்பர் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு பொருளாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா ஃபார் ப்ரிசர்விங் மீட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, நான் முன்னாடி மேப் ஒன்று காட்டியிருந்தேன் இல்லைங்களா? ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மேப்பு காட்டும் போது ஃபெர்டிலிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லியிருந்தோம்? நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். அப்போ இந்த இடத்துல விளைச்சல் அதிகமாக பொருட்கள் பண்ண முடியுமானா முடியாது. ஓகே, வெஜிடேஷன் அப்படிங்கிறதும் பெருசாக இருக்காது. அப்போ உணவுப் பொருட்களுக்கு இவங்க என்னத்தை கன்சியூம் பண்ணுவாங்கன்னா மீட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கன்சியூம் பண்ணுவாங்க. அதுலேயும் என்ன வகையான மீட் ப்ராடக்ட்ஸ் அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபிஷ் பேஸ் பண்ணது. ஓகே, மீன் சார்ந்த இறைச்சிகள் அப்படிங்கிறத அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன் மீன் சார்ந்த இறைச்சிகள் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகலுக்கு ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய இந்த பார்ட். ஓகே, இந்த பார்ட்டில் ஓகே ஹாட் கரண்ட் அண்ட் கோல்டு கரண்ட் அப்படிங்கிற 2 கரண்ட் வந்து மீட் ஆகும். ஓகே, அது என்ன ஹாட் கரண்ட் அண்ட் கோல்டு கரண்ட் அப்படின்னா இந்த ஓஷன் பெட்லாம் இருக்கு இல்லையா? ஓகே, கடல் இருக்குது. கடலுடைய டாப் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்டருடைய கண்டென்ட் ஹாட்டாக இருந்ததுன்னா அது ஹாட், அதே கோல்டாக இருந்ததுன்னா அது கோல்டு. ஓகே, அது எப்படி சார் சொல்லலாம்? இந்த ஈக்குவேட்டார் ரீஜன் இருக்கு இல்லையா, இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக பூமியில் வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது ஈக்குவேட்டார். இந்த ஈக்குவேட்டார் இங்கே ஹீட் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதே போல் ரீஜனுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹீட்டு கம்மியாக இருக்கும், கோல்டாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கிருந்து நார்த்தன் சைடு போக போக அதனுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது குறையுங்கிறது நல்லா தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த கடல் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நீருடைய வெப்பம் அப்படிங்கிறது ஈக்குவேட்டரில் இருக்கக்கூடிய நீருடைய வெப்பம் அதிகமாக இருக்கும். அதே போல் ரீஜனில் இருக்கக்கூடிய நீருடைய வெப்பம் கம்மியாக இருக்கும். ஓகே, இதை அடிப்படையாக கொண்டு அந்த மேலே இருக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்? கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும், உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி சுற்றக்கூடிய அந்த வேவ் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ஹாட் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் கோல்டு கரண்ட் அப்படிங்கிற அதுவும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ, ஓகே, எந்த இடத்துல அது மீட் ஆகுதோ அந்த இடங்களில் அதிகமான மீன் வளங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே என்னங்க? மீன் வளம் அதிகமாக இருக்க இடம். ஓகே, இந்த ஸ்பெயினும் போர்ச்சுகலுக்கும் சரி ரொம்ப அதிகமான மீன் வளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய நார்த் அட்லாண்டிக் சீலேருந்து கிடைக்கும். ஓகே, மீன் கிடைக்குது. ஓகே, அதை எடுத்து வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு வச்சுக்க முடியுமானா முடியாது இல்லையா? அதை என்ன பண்ணணும்? கொஞ்சம் நாளைக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், பாதுகாத்து வைக்கணும். அப்படின்னா அதில் பெப்பர் பொடிகளை தூவி விட்டு அதை பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த இறைச்சிகளை எடுத்து சாப்பிட முடியும். ஏன்னா வருஷத்தில் எல்லா நாளும் மீன் பிடிச்சிட முடியாது. ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா அது இனப்பெருக்கத்துக்காக அதை பிடிக்காமல் விட்டுறணும். ஓகே, அப்படி தானே பண்ணுவாங்க. ஓகே, அந்த கடலோரமாக இருக்கக்கூடிய மீன் பிடிப்பாளர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் கடலுக்கே போக மாட்டாங்க. ஏன் காரணம் என்னென்னா மீன்கள்லாம் இனப்பெருக்கம் செய்யணும் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ அந்த டைமில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது?
இப்போ நமக்கு இந்தியாவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிச்சிட்டு வந்த மீனில் உப்பை போட்டு அதை பூமி கீழே போடுவாங்க, அது கருவாடாக மாறும். ஓகே, ஏன்னா அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி காய வைப்பாங்க. ஓகே, ஆனால் இது மாதிரி ஸ்பெயின்லேயோ இல்லை போர்ச்சுகீஸ்லையோ காய வைக்கிறதுக்கு சூரியன் இருக்கானா கிடையாது. ஓகே, டெம்பரேச்சரும் அங்கே சூட்டபுளாக இல்லை. அப்போ இந்த உப்புக்கு பதிலாக வேற ஒரு மீடியம் யூஸ் பண்ணணும், அதுதான் பெப்பர். ஓகே, அப்போ அந்த பெப்பருங்கிறது ரொம்ப அடிப்படையாக இருக்குது யாருக்கு, ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல்ஸ். ஓகே, அந்த காரணத்துக்காக தான் மாடர்ன் டைமில் இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு காரணத்தை வச்சு என்ன பண்ணுவோம், ஒரு நியூ அண்ட் ஆல்டர்னேட் ரூட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வந்தாங்க. ஓகே, பலவேறு காரணங்கள் இருக்கலாம். இமீடியட் ரீசன் ஃபார் த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் த்ரூ பை கிராசிங் த்ரூ எதுங்க, கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னா அது எதுங்க, பெப்பருக்காக. ரைட். ஸோ சொன்ன தகவல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்த கிளாஸில் நம்ம மீண்டும் நிறைய தகவல்களோடு சந்திப்போம். ஓகே, அன்டில் தென் தேங்க்யூ.